ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு க்ளோவிங் மேக்கப் லுக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நல்ல ஸ்கின் க்ளோவாக இருக்குன்னா வீட்டில் இருக்க பொருளே வச்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நான் ட்ரை பண்ணுற மெத்தட் எப்போவுமே நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் தொடர்ந்து போட்டிங்கனாவே ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். ஆயிலி ஸ்கின் வந்து நல்லா பார்க்குறக்கே உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன தேவையான பொருள்னு சொல்லிடுறேன். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து சிகப்பு சந்தன பொடி தான் இருக்குது. நீங்கள் சிகப்பு சந்தன பொடி ஒரு பாட்டிலில் ஏர்டைட் கண்டெய்னரில் வருது, அந்த மாதிரி நிறையா பேக்கில் வருது. அதெல்லாம் வந்து இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. நார்மலாக இருக்க தயிர் எடுத்துக்கோங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்தது பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணேன். பால் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஹேண்டை வந்து நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த பால் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும், கொஞ்சம் வார்ம் மில்காக இருக்கணும். ஸோ இதை தொட்டுக்கோங்க. தொட்டு நல்லா வந்து ஃபேஸில் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பாலில் வந்து மெதுவாக ஜென்டில் மசாஜ் கொடுங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் சொல்கிறேன், இது ஆயிலி ஸ்கின்னுக்கு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நல்லா ஜென்டில் மசாஜ் இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. மில்கில் ஈவனாக எல்லா பக்கமும் ஃபேஸில் நெக் வரைக்கும் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஃபேஸில் இருக்க அந்த டார்க் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே மில்கை. இந்த சிகப்பு சந்தன பொடி வந்து ஆயிலி ஃபேஸ்க்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளிகள் வந்து சிறுசாக அதிகமாக இருக்கும், இல்லை வேர்க்கூர் மாதிரி அடிக்கடி வர மாதிரியே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். சம்மர் டைமில் ஆகட்டும், வின்டர் டைமில் ஆகட்டும், எல்லா டைம்லேயும் வந்து இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பெஸ்ட்டு ரெமெடி வந்து நான் இந்த சிகப்பு சந்தன பொடி தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நான் போட்டு பார்த்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. பட் வந்து ரெகுலராக போட்டு ஒரு 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். போட்டுட்டு பாதியிலே விட்டுட்டிங்கன்னா திரும்பி பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஸ்கின் ரெடியூஸ் எல்லாமே போட்டு நார்மல் ஸ்கின் ஆனதுக்கப்புறம் வந்து விட்டுருங்க. அது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், அந்த மில்கில் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து எல்லா பக்கமும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின் அதாவது ஃபேஸோட தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைமில் வந்து இப்போ நான் இந்த சிகப்பு சந்தன பொடி இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபேஸ்க்கு எதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் ஒரு காட்டன் கிளாத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து தயிரையும் இந்த சிகப்பு சந்தன பொடி இருக்கு இல்லையா, இதையும், அதாவது இப்போ வந்து சில்னஸ் ஓவராக இருக்கும், எனக்கு இது போட்டால் சளி பிடிச்சிக்கும், அப்படி கூலிங் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறவங்களாம் வந்து தயவு செஞ்சு சம்மர் டைமில் அதாவது வெயில் டைமில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லது. ஏன்னா இது வந்து சில்னஸாக இருக்கும். நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம், சிகப்பு சந்தன பொடியும் ஓரளவுக்கு சில்னஸோட தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிலாக இருக்கிற டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இதை எடுத்து ஃபேஸில் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஸ்க்ரப்பெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நல்லா ஈவனாக வந்து எல்லா பக்கமும் அந்த பவுடரும் கேர்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிற பேஸ்ட்டு வந்து நல்லா படணும். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்காது, கொஞ்சம் திருன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரை பண்ண விடாதீங்க. அதுவே எப்போ வந்து அந்த பவுட்ரு மேலே நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து பவுடராக உதிர ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. எந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் நல்லா வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு பால் வந்து நல்ல க்ளீனிங் ஏஜென்ட் இருக்கிறதுக்கு, ஸோ அதை வந்து நல்லா பால் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எந்த ஃபேஷியல் போட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு அது சேரலினாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றி நல்லா வந்து ஃபேஸை நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபேஸ் பேக், அதாவது நான் இப்போ சொன்னேன் சந்தன
சிகப்பு சந்தனம் ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து போடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இந்த ஹேண்ட் வந்து எப்படி ட்ரையாக இருக்குங்கிறது. இப்போ ஓவராலாக வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பவுடர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக வந்து எவ்வளோ பிரைட்னஸ் தருதுன்னு. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தா நார்மலாக டல்லாக இருக்க ஸ்கின் கூட நல்ல ஒரு பிரைட் ஸ்கின்னாக மாறிடும். நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நம்ம கை முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. பார்த்துக்கோங்க, இதுக்கும் இந்த ஹேண்டுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. நான் வந்து யூஸ் பண்ண ஹேண்டு. ஸோ தொட்டு பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கின் பிரைட்னிங் ரத்த சந்தன பொடியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கே உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருக்கும் ஹேண்டே. ஸோ வந்து ஃபேஸ் பேக்குக்கு நல்லா நெக் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யம்மி ஸ்டிச்சஸ், ஆல்வேஸ் டெலிஷியஸ்.